திமுக ஒன்றிய செயலாளரின் நிலப்பண மோசடி, பாதிக்கப்பட்டவர் தற்கொலை முயற்சி, காவல்துறை மௌனம். ஏன் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன். இவர் தனது பெற்றோருக்கு சொந்தமான 4.5 ஏக்கர் பூமியை குடிமங்கலம் திமுக ஒன்றிய செயலாளர் அடிவள்ளி முருகனிடம் தனது நிலத்தை விற்றுக் கொடுக்கும்படி கூறியுள்ளதாக தெரிகிறது. அதன்படி திமுக ஒன்றிய செயலாளர் அடிவள்ளி முருகன் அந்த நிலத்தை விற்று அதற்கான தொகையை தராமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வறண்ட பூமியை சுமார் 1.25 ஏக்கர் நிலத்தை மிகக் குறைந்த விலைக்கு வாங்கிக் கொடுத்துவிட்டு மொத்த பணத்தையும் ஏமாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. அதோடு தனது 41 சென்ட் நிலத்தை வேறொருவருக்கு விற்றுவிட்டு ரூபாய் 20 லட்சத்தை தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாகவும், அதை சென்று கேட்டபொழுது கொலை மிரட்டல் விடுத்து பணம் தர மறுப்பதாகவும், அதோடு அரசியல் மற்றும் பணம் பலம் இருப்பதினால் கடந்த 2 வருடங்களாக திருப்பூர் கோவை மாவட்ட காவல்துறையை பல்வேறு உயர் மட்டங்களில் சந்தித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்து போன ஜெகதீசன் கடந்த மாதம் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்று கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். ஆனால் இன்று வரை இது சம்பந்தமாக கோவை மாவட்டம் கோவில்பாளையம் போலீசார் எந்தவித வழக்கு விசாரணையும் நடத்தாமல் சுமார் 2 மாத காலமாக காலம் தாழ்த்தி கொண்டிருப்பதாகவும், மேலும் ஜெகதீசனின் தாயார் அடிவள்ளி முருகன் என்பவரால் தன் மகனின் உயிருக்கு ஆபத்திருப்பதாகவும், தன் மகனுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு அவரே பொறுப்பு என்றும் கூறியுள்ளார். இது சம்பந்தமாக கடந்த திங்கட்கிழமை அன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் சம்பந்தப்பட்ட திமுக ஒன்றிய செயலாளர் அடிவள்ளி முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத கோவில்பாளையம் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளார். இது மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. எங்க 2 பேத்துக்குமே இத்தனை நாள் அவரு சொன்னாரு, இப்ப நான் சொல்றேன், எங்க 2 பேத்துக்குமே சாகரத்தை தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா எனக்கு குழந்தை இல்ல, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சும் என் கணவர் இந்த முயற்சியில இறங்கியிருக்காருன்னா அவர் மனது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறத கொஞ்சம் தயவு செய்து எல்லாம் ஒரு மனசாட்சியோட புரிஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அவர் மேல சட்டத்திலேயே இருந்தாலுமே அவர் என்ன தப்பு, அவர் என்ன பண்றாருங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு விசாரிச்சு உடனடியே எங்களுக்கு தீர்ப்பு வழங்கி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. என் பேர் வசந்தமணிங்க. ஜெகதீஸ்வரன் ஒரே பையன். எங்கள் பையன் ஒருத்தன் தானுங்க. இது நாங்கள் ஃபைனான்சியல் பத்திரத்தை வச்சுருந்து பணம் வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி அது பிரச்சனையாகிடுது. கோர்ட்டில் கேஸ் போட்டோம். அதை விட்டு பைசலுக்கு போனோம். முரளிகிட்ட, அடிவெளி முரளிகிட்ட. அவர் இப்போ எங்களுக்கு பைசல் தீர்த்து வைக்கிறேன்னு எல்லாம் பண்ணி எங்களுக்கு ஆட்டை விற்றாரு. விற்கில எங்களை வச்சு விலையே பேசவில்லை. அவங்களாகவே விற்று அவங்களாகவே தான் காட்டு பாருன்னு பார்த்து 1.25 ஏக்கரா காடு வாங்கி வச்சாங்க. ஆனால் காடு அளந்ததில் அளக்கறன்னு 4 தாட்டி அளந்து 41 சென்ட் காடு இல்லைங்க எங்களுக்கு. இப்போது அவர் விற்றது 75 லட்சம் விற்றுட்டு எங்ககிட்ட 65 லட்சம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் பையனுக்கு பணம் கொடுக்க சொல்லி கிரை பண்ணாதுக்கு முன்னையே நாங்கள் அடுத்த பக்கம் காடு வாங்காதுக்கு முன்னையே எங்கள் பையனுக்கு 20 லட்சம் பணம் கொடுக்க சொன்னோம். ஆனால் அவை கொடுக்கல. என்ற கூட நான் 2வது கேட்க போனால் எங்கூடையும் பிரச்சனை, பையங்கூடையும் பிரச்சனை. பையன் அடிச்சறின்னு சொன்னாங்க குடுன்பேட்டையில். நாங்கள் சரியான டிஏபி ஆஃபீஸில் போய் கேட்கல. நான் சொன்னது உண்மைதான் ஒத்துட்டாரு. ஒத்து போட்டு 2வது கேட்டாலே எனக்கு பத்திரத்தை அடமானம் போட்டு வாங்க சொன்னாங்க. அடமானத்துக்கு போகையில் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இப்போ தான் இதிலிருந்து நீங்கள் இருக்கிறோம்னு மாண்டேன்ட்டோம். அதிலிருந்து இப்போ என்ற பையன் எங்கே போனாலும் அங்கங்கே லஞ்சத்தை கொடுத்து லஞ்சத்திலேயே நிறுத்தி வச்சிட்ருக்கிறேன் ஆள். அதனால் நாங்களும் இத்தனை வரைக்கும் அவர்கிட்ட நாங்களும் பொறுமையாக தான் போய் பார்த்துட்டே தான் இருக்கிறோங்க. அவர் எதுக்கு முடிவில்லை. நாங்களும் சொல்லி பார்த்தாச்சு. நாங்கள் இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த பக்கம் காடு வாங்கி விற்று அவன் மருந்து குடிச்சு சாகரன்னு மருந்து குடிச்சு நாங்கள் அந்த காட்டைவே பின்னே நான் விற்று என் பையனுக்கு கொடுத்தேன். ஆனால் என் பையனுக்கு ஒன்றும் அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை அதை கொடுக்க முடிய மாட்டேங்கிறாங்க. அப்படி பண்ணி போட்டாங்க. அந்த ஆள் இன்றைக்கி நாளைக்குன்னு எங்கே போனாலும் கச்சக்காரர்கிட்ட எல்லாம் போய் இது பண்ணிட்டு வர்றான் அந்த ஆள். நாங்கள் எது சொல்லி கேட்கறதில்ல. ஏமாற்றிட்டு தான் இருக்குது. எங்கள் சொத்து எங்கள் பணம் 20 லட்சம் ரூபாய் எங்கள் காட்டை விற்று பணம் வச்செடுத்து அந்த ஆள் எங்களுக்கு கொடுக்கல. 20 லட்சம் என் பையனுக்கு கொடுக்கறது அந்த ஆள் கட்டு இருக்குது. ஆனால் அவர் கொடுக்கணும் எங்களுக்கு. ஆனால் கொடுக்கறது இல்லை, பணமே இல்லை, நான் சத்தியமே இல்லைன்னு எங்ககிட்ட சத்தியமானது அந்த ஆள். இப்போது
அப்படி சொல்லிட்டு இருக்குது அந்த ஆளு. நாங்களும் இப்போ எங்கள் எஸ்பி ஆஃபீஸிலிருந்து டிஎஸ்சி ஆஃபீஸிலிருந்து எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே எல்லாம் போய் பார்த்து காசு ஒருபாடு காசு செலவு செஞ்சு பார்த்தாச்சு. இப்போ என்ற வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லாத வீட்டால் இருக்குது. நான் தான் பாடுபட்டேன். என்ற வீட்டுக்காருக்கு நான் சோறு போட்டுட்ருக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி எல்லாம் பண்ணி அவை செஞ்சனால நாங்கள் வரக்காட்டில் வந்து உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி அந்த ஆள் எங்களை இந்த அளவுக்கு பண்ணி போடுது. எங்கள் குடும்பமே ஒரு அட்ரஸ் இல்லாத அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நிலைமைக்கு கொண்டு வந்துடுது அந்த ஆள். எங்களுக்கு கொடுக்காட்டி எங்களுக்கு எதுவும் வேணாம். அந்த பையனுக்கு அவைய கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுத்து என் பையனை ஒதுக்க சொல்லுங்க. இன்னும் என் பையனுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து வந்தால் நான் தான் அந்த வாசலுக்கு வருவேன். நான் அங்கே வந்து என்ன நடக்கும்னு தெரியாது. அதுக்கு மீறி என் பையன் உயிர் ஆபத்து போகுது. என் பையன் உயிருக்கு ஆபத்துனா நான் போய் நிற்பேன். எந்த நேரத்தினில்லை அவன் வீட்டுக்கு முன்னாடி அவன் பையங்க ரெண்டையும் போட்டு அவன் சத்தியம் பண்ணட்டுங்க. இல்லைன்னா அந்த ஆள் 2 பையங்களையும் போட்டு சத்தியம் பண்ணிட்டு பணம் கொடுக்கலன்னு சொல்லட்டுங்க. பார்க்கலாம் சொல்லட்டுங்க. நாங்கள் அதுக்கு ஏற்றுக்கிறோம். நான் என்ன நடக்கும்னு தெரியாது. என் பையன் உயிர் காவத்துக்கு வரையில் நாங்கள் என்ன வேணாலும் அந்த இடத்துல நடக்கும். அதுக்கு நான் 6 நாளை தடுக்க முடியாது. அந்த நேரத்துக்கு சொல்லியாச்சு.